ஆண்டவர் எண்ணத்தை புரிந்தால்தான் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக முடியும். அவர் எண்ணத்தை புரிந்தவர்களுக்கு அவர் எண்ணத்திலிருந்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும், உங்களுக்கு பலிக்கும். நமக்கு செய்கிறதல்ல, இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான் அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வரும்படி கிறிஸ்து என்ன ஆனார் சொல்லுங்க? சாபம் ஆனார். ஆகவே இனிமே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ நம்ம ஆவி விரிப்பிக்கப்பட்டதோ அப்பொழுது நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் அதோட சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம சொல்ல போறோம், வார்த்தை எனக்கு படிச்சிருச்சு, வார்த்தை எனக்கு நிறைவேறிருச்சு, வார்த்தையின்படி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாரு, நான் வார்த்தையை விசுவாசித்தேன். குமாரனிடத்தில் அன்பு கூர்ந்தது போல உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். வார்த்தை பலிக்கும். இங்கே வாசிக்கிறோம், என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களுக்கு பலிக்கவில்லையோ. முதலாவது வார்த்தை படித்ததை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்க போகிறேன். அப்போ நம்முடைய விசுவாசம் தூண்டிவிடப்படும். முதலாவது வார்த்தை பலித்ததை, இரண்டாவது தீர்மானங்கள் பலித்ததை உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து எடுத்து காண்பிக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, வார்த்தை பலித்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனத்திலே பேசினார். தரிசனமாகி அவர்களோட பேசினார். மூன்று பேருக்கும் தரிசனத்தில் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் பேசினார். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு, மூன்று பேருக்கும் தரிசனமாகி பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இந்த மூன்று பேருக்கு தரிசனமாகி எதை பேசினார்? தம்முடைய ஆவியிலிருந்து, தம்முடைய தீர்மானத்துக்குள்ளிருந்து மூன்று பேருக்கும் ஆசீர்வாதத்தை பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்று பேருக்கும் ஆசீர்வாதத்தை பேசினார். ஆகவே ஆசீர்வாதம் சபையிலே பேசப்பட வேண்டும். நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையே பேசலை, ஆசீர்வாதம் ஒரு பகுதியாய் பேசப்பட்டு வருகிறது. ஆசீர்வாதம் சபையிலே பேசப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளில் இந்த ஆபிரகாமுக்கு பேசின ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசினார் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மற்ற ஆதியாகமம் 12 தரிசனமானது அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 7 மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசினார். என்ன பேசினார்? ஆசீர்வாதத்தை பேசினார். அதாவது, ஆபிரகாமே, நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன். எதை புரியணும் என்றால் வார்த்தையை புரியணும். ஆகவே நீங்களும் நானும் ஆவது அல்ல, ஆகவும் முடியாது என்பதை புரிய வேண்டும். ஒரு வசனம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
எரேமியா 10:23 முக்கியமான வசனம். இதெல்லாம் நீங்கள் புரியணும். எரேமியா 10:23 ஆசிய கர்த்தருடைய வழி, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய வழி அவனாலே ஆகாது, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன். நம்ம புரிய வேண்டியது, அவர்தான் நம்மை என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ, என்ன வார்த்தை இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே அவனுக்கு சொன்ன வார்த்தை, உன்னை நான் பலத்த ஜாதி ஆக்குவேன். அவர் தான் ஆக்குறார். இதை நீங்கள் புரியணும். ஆகவே நீங்களும் நானும் நானாகவே என்னுடைய முயற்சியினாலே எதையும் நான் ஆக்கிக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து நீங்கள் அவரிடத்தில் சிம்பிளாக சொல்லணும், டாடி நீங்கள் தான் எங்களை ஆக்குகிறவர். சரியாக சொன்னால், உம்மாலே தான் எங்களுக்கு எல்லாம் ஆகும், நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்க முடியாது, ஒன்றும் ஆகாது. வேதத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசின போது, நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம், உன் அங்கே பலத்த ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அடுத்த வசனம் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உன் பேரை நான் பிரபலமாக்க போகிறேன். அப்போ ஆண்டவருடைய எண்ணத்தை நீங்கள் புரியணும். ஆண்டவர் எண்ணத்தை புரிந்தால்தான் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக முடியும். அவர் எண்ணத்தை புரிந்தவர்களுக்கு அவர் எண்ணத்திலிருந்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும், உங்களுக்கு பலிக்கும். அதாவது வசனத்தை கேட்டு அதை விட்டு விடாதபடி இந்த வசனம் என் பேரை பெருமைப்படுத்துவார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும்போது நிச்சயமாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஒன்றும் பலத்த ஜாதி ஆக்குவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்போம். அப்போ நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் சொல்லுங்கள்? ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆபிரகாமுக்கு சொன்னது. ஆபிரகாமுக்கு சிலுவையோட கனெக்ஷன் இல்லை, இரத்தத்தோட கனெக்ஷன் இல்லை. ஆனால் ஆபிரகாமை சிலுவையோடு தொடர்புடைய நம்மோட ஆவியானவர் கனெக்ட் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நேரடியாக சிலுவையோட கனெக்ஷன் அல்ல, இரத்தத்தோட கனெக்ஷன் அல்ல. ஆனால் ஆபிரகாமை சிலுவையோடும் இரத்தத்தோடும் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் சபைக்குள் இருக்கிற நமக்கு ஆபிரகாமை ஆவியானவர் கனெக்ட் பண்ணி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கலாத்தியர் 3 எழுதி இருக்கிறார். பாருங்கள், நான் வாயிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பேசணும். என்னன்னா, கலாத்தியர் 3 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, ஓட்டியில் எழுதியிருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற படி கிறிஸ்து சாபம் ஆனார். அதை சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி கிறிஸ்து நமக்கு சாபம் ஆனார்.
அப்போ கிறிஸ்து சாபமானபடியால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம் நீங்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபம் நமக்கு இல்லவே இல்லை. நியாயப்பிரமாணத்தில் உங்களுக்கு அதை வாசித்தாலும் முடியும். ஏன்னா பழிக்கும் என்ற வார்த்தை தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் வைக்க விரும்புகிறேன். வார்த்தை நிறைவேறும், வார்த்தை பழிக்கும், தேவ தீர்மானம் நிறைவேறும். அதைத்தான் மனசில் வைக்க விரும்புகிறேன். உபாகம் 28ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து போவோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்து, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பழிக்கும். ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை, ஆசீர்வாதம் பலிப்பதற்கான ஒரு நிபந்தனையை நாம் பார்க்கிறோம். அது என்ன? நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் சொல்லுங்க பலிக்கும். 1ஆம் வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. முதலாவது, கீழே எழுதியிருக்கிற அந்த கற்பனைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கிறது. 2வது, செவி கொடுப்பது, அப்போது பலிக்கும். ஏமேன்? ஓகே. இப்போ உபாகமத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்தா கொஞ்சம் நல்லா புரியும். உபாகமத்தின் புஸ்தகம் 6:1, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. இது எல்லாம் கை கொள்ளுகிறதுனால உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். சரி, அடுத்த வசனம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இதான் அடுத்த வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நன்றாய் இருப்பதற்கு கை கொள்ளணும். நீடித்த நாட்களாக இருப்பதற்கு கை கொள்ளணும். ஓகே, மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும், நன்றாயிருப்பதற்கும் விருத்தி அடைப்பதற்கும் நீ நீடித்த நாட்களாய் இருப்பதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாக இருந்தால் செய்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கும். ஆமென். ஓகே, மறுபடியும் 5ஆம் அதிகாரத்தில் 29, 30. 5ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. உபாகம் 5. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும், ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் சொல்கிறாரு, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கணும், நீடித்த நாளாக இருக்கணும், நீ நன்றாக இருக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதமாக தான் சொல்கிறாரு. பாருங்கள், இது நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து. அவர்களும் வாசிங்க,
அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கணும். அடுத்தது நீடித்த நாட்களாக இருக்கணும். இதெல்லாம் அவர் மனசில் ஆசீர்வாதமாக சொல்கிறாரு. ஆனால் கற்பனைகளின்படி செய்ய நீ கவனமாக இருந்தால் இந்த ஆசீர்வாதம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சரி, உபாகம் 28 உப பாருங்க, 15 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயாகில் இப்பொழுது செவி கொடுக்காதே போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆசீர்வாதம் உன்மேல் பலிக்கும். கை கொண்டா, கவனமாக இருந்தா, செஞ்சா ஆசீர்வாதம் உன்மேல் பலிக்கும். ஆனால் செய்யாமல் போனால் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். இப்போ என்ன சொல்கிறேன், கலாத்தியர் 3 வாயிலேயே சொன்னேன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கும்படி அவர் சாபமானார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன தெரியுமா? சாபம் நம்மேல் பலிப்பது. கை கொள்ளாமல் போகாவிட்டால் வேதத்தில் எழுதப்பட்ட சாபங்கள் எல்லாம் அவர்கள் மேல் பலிப்பது. ஆனால் இப்போ இயேசுவின் மேல் சாபம் அவர் மேல் வந்துவிட்டபடியால் நம்மேல் சாபம் பலிப்பதல்ல, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபம் பலிப்பதல்ல. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது பலிக்கும். ஆமென். ஆனால் நமக்கு எப்படி பலிக்கும்? வெரி சிம்பிள், விசுவாசம். நமக்கு செய்கிறதல்ல. இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான் அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுக்கு எனக்கும் பலிக்கிறது எதை விசுவாசிக்கிறது? எதை விசுவாசிக்கிறது? இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார் என்பதை விசுவாசிப்பது. நான் ஒன்றுமே பிரமாணத்துக்கு அடுத்த காரியத்தில், கைக்கொள்வதற்கு அடுத்த காரியத்திலிருந்து, செய்வதற்கு அடுத்த காரியத்திலிருந்து நான் சிலுவையின் மூலமாக விடுதலை பெற்றவனாய் இருக்கிறேன். ஆகவே இனிமேல் செய்வதற்கு அடுத்த காரியத்தில் அல்ல, கைக்கொள்வதற்கு அடுத்த காரியத்தில் அல்ல, விசுவாசிப்பதற்கு அடுத்த காரியத்தில் நான் இருக்கும் போது வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் மேலும் நம் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் பலிக்கும். சரி, இன்னொரு முக்கியமான சொல்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலங்கள் பிரமாணத்தின் காலம் அல்ல. அதான் நீங்கள் புரியணும். உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலங்கள் பிரமாணத்துக்கு அடுத்த காலங்கள் அல்ல. பிரமாணத்துக்கு அடுத்த காலங்களில் இவங்க 3 பேருமே இல்லை. ஆகவே இவர்கள் 3 பேரின் மேலும் ஆசீர்வாதத்தை பேசினார். அது அவர்களுக்குள்ளே பலித்து விட்டது. ஆமென்.
ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு சொல்கிறேன், நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள், பூமியின் சகல குடும்பங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஒரு மனுஷனை அழைத்தால் அவனை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார் என்பதை ஆபிரகாமிலிருந்து நீங்களும் நானும் புரிய வேண்டும். ஒரு மனுஷனை கொண்டு பூமியின் சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற வார்த்தையை பேசினார் என்றால் அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்போ மறுபடியும் கலாத்தியர் 3க்கு வருகிறேன், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். நம்ம என்ன செஞ்சார் சொல்லுங்க? மீட்பு. எதிலிருந்து மீட்கப்பட்டோம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம். ஆனால் ஆகையால் கீழே கலாத்தியர் 3 அந்த வசனம் முடியல, கீழே பவுல் எழுதுகிறார், ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வரும்படி கிறிஸ்து என்ன ஆனார் சொல்லுங்க? சாபம் ஆனார். ஆகவே இனிமே ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ நம்ம ஆவி விரிப்பிக்கப்பட்டதோ அப்பொழுதே நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஓகே. ஆதியாகமம் 13 1-2 வாசிப்போமா? ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தி உடையவனாய் இருந்தான். ஆஸ்தி என்பதை மனசில் வைக்கணும். ஆஸ்தி. ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கும், பிதாக்கள் என்றே வருகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். சுதந்திரம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்னுடைய சுதந்திரம். நான் ஆஸ்தி உடையவனாய் ஐஸ்வர்யமுடையவனாய் இருக்கிறது என்றால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது, நீ கடன் வாங்குவாய், சாபம். ஆனால் உங்களுக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டது, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கடன் கொடுக்கிற அளவுக்கு ஃபைனான்ஸில் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலம் வேதம் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. இது எல்லாம் எப்போ தெரியுமா? இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் தியானிக்கணும், பேசணும். கர்த்தரை தேவன்கிட்ட போகிறப்ப நீங்கள் அவர் வாக்கு பண்ணி ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாயில் சொல்லணும். இது எல்லாம் உங்கள் மனதில், உங்கள் வாயில், உங்கள் ஆவியில் அது கலக்க 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 அது உங்களுக்கு பொருளாக ஆகும். எது முக்கியம் என்றால், இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற வெளிச்சம் நீங்கள் காதில் கேட்டு அதை புரியும்போது. வேத வசனத்தை குறித்து இயேசு சொன்னார், திருவசனத்தை கேட்டும்
உணராதிருக்கும்போது, ஆங்கில வேதத்தில் புரியாதிருக்கும்போது, அப்போ திருவசனத்தங்க பேசப்படுகிற வார்த்தையை கேட்டு அதை புரிஞ்சாதான், அது புரிகிறது மாத்திரம் இல்லை, அதை வீட்டில் பேசணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, நான் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் உம்முடைய குமாரன் பலிக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான், ஏழைகளுக்கு கொடுப்பேன், விதவைகளை விசாரிப்பேன். இப்பேற்பட்ட அந்த மைண்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கான பொருளாதாரத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, எப்போதும் எக்ஸஸ் இருக்கிற ஃபைனான்ஸ் பிளஸ்ஸிங்கை நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். ஆமென். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம். மறுபடியும் ஈசாக்கிட்டையும் ஆசீர்வாதத்தை பேசினார், யாக்கோபிடத்திலும் ஆசீர்வாதத்தை பேசினார். இந்த 3 பேருக்கும் தரிசனமானார். ஆமென். சரி, ஈசாக்குக்கு பேசின ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இருங்க, இவன் இப்போ இருக்கிற தேசம் பெலிஸ்தீர் தேசம். இங்கே பஞ்சம் வந்துருச்சு. எகிப்துக்கு போகலான்னு மைண்டில் அவன் திங்க் பண்ணுறான். ஆனால் ஆபிரகாமுடைய பிள்ளை தானே. ஏங்க, நீங்களும் நானும் ஆபிரகாம் பிள்ளை. இவன் நேரடியாய் வந்த பிள்ளை. நம்ம வாக்கு தத்தத்துக்குள்ளே, உடன்படிக்கைக்குள்ளே வந்த ஆபிரகாமின் குமாரரும் குமாரத்திகளாய் இருக்கிறோம். இவன் நேரடியாக இரத்தத்தில் வந்த பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கர்த்தர் தரிசனமாகி, எப்பா இங்கே பஞ்சம்னு சொல்லி எகிப்துக்கு போகாத, நீ இங்கேயே குடியிரு. இங்கே முக்கியமான வார்த்தை உன்னோட கூட இருந்து. ஆமென். முக்கியமான வார்த்தை என்ன? உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏங்க, அவர் ஆசீர்வதிக்கிறவருங்க. அவங்களை என்ன ஆசீர்வதிப்பது அவருக்கு ரொம்ப பிரியங்க. குறைவில், பற்றாக்குறையில், பலவீனத்தில், வியாதியில், சாபத்தில் இருக்கிறதல்ல. அதற்கான கிரயத்தை இயேசு செலுத்தி விட்டார். இயேசு சாபமாகி விட்டார். அவர் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டு விட்டார். அவர் இரத்தத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்ற உடனே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்மோட பவுல் கனெக்ட் பண்ணி இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும், ஈசாக்குக்கு மறுபடியும் சொல்கிறார் தரிசனமாகி, இங்கே இரு, நான் உன்னோடு கூட இந்த பஞ்சமான தேசத்தில் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இவரோடு கூட இருந்தார். இருந்தோன்னா அந்த பிரசன்னத்துக்குள்ளே இவர் ஐடியா வருது, எண்ணம் வருது. அது என்ன? விதை விதைப்போம். எங்கள் தேசத்தில் பஞ்சம், எண்ணத்தை கொடுத்தவர் கூட இருந்த டாடி. இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் உடனே ஆசீர்வதிச்சிடல. ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு கூட இருக்கிற டாடி உங்களுக்கு எண்ணத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்திற்காக சில சமயம் உங்களுக்கு வார்த்தை உண்டாகும். சில சமயம் வார்த்தை உங்கள் மனசில் ஒரு ஃப்ளாஷாக வரும். அதைத்தான் நீங்கள் கேட்ச் பண்ணணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹலோ, வார்த்தை வார்த்தை வார்த்தை. இவனுக்கு வார்த்தை வந்துச்சு இல்லையா? போகாத, எங்கே இரு, உன்னோட கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ கூட இருக்கிற டாடி தான் இவன் மைண்டில் இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாரு. விதை விதை. இவனுக்கு கூட இருந்த பிரசன்னம் தான்
விதைப்பதற்கான விசுவாசத்தை கொடுத்தது. கூட இருந்த பிரசன்னம் இவன் அறிவுக்கடுத்த விதத்தில் யோசிக்காதபடி அந்த பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்துக்குள்ள விதை விதைத்தான். நீங்கள் அறிவுக்கடுத்த காரியத்தில் இருக்கும் வரை அந்த அறிவு, அதாவது என்னுடைய சுய அறிவு, சுய புத்தி அல்லது எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வராது. சில சமயம் அந்த அறிவு உங்களுக்கு நஷ்டத்தை கூட கொண்டு வரும். ஆனால் இன்ஸ்பிரேஷன், காட்ஸ் ப்ரெசன்ஸ் கூட அவன் இதை விட்டு போகலான்னு பார்க்குறான் எகிப்துக்கு, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அவனை இன்ஸ்பயர் பண்ணுகிறார். விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். எதற்குள்ள? கீழ்ப்படிதலுக்குள்ள. இங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் பிள்ளை அல்லவா? மறுபடியும் சொல்கிறேன், ஈசாக்கு மட்டுமா ஆபிரகாம் பிள்ளைங்க? வலது பக்கம் இடம் பார்த்து நீங்களும் நம்மளும் ஆபிரகாம் பிள்ளைகள் தான் சொல்லுங்க. வா, விதைச்சிட்டான். பெலிஸ்தேர் பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் சூப்பர் நேச்சுரல் அறுவடை, சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ் பிளஸிங்க பேசுகிறேன். அது விதைக்கிறதுல இருக்குது, விசுவாசத்தோடு விதைக்கிறதுல இருக்குது. நான் வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி தான் பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் விதைப்பதை குறித்து பேசுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் கொடுப்பதை குறித்து பேசுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் விதைப்பதை குறித்து பேசுகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நெக்ஸ்ட், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார். மனசு இவங்களுக்கு உபத்திரவம், மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுறாங்க. கொடிய தரித்திரம். இதில் எப்படி இருந்தாங்களாம்? பரிபூர்ண சந்தோஷத்தில் இருந்தாங்களாம். இப்போ நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள அந்த கொடிய தரித்திரமோ அல்லது மிகுந்த உபத்திரவமோ அவங்கள பாதிக்கலை. த ரீசன் வெரி சிம்பிள். ஆவியில் அவங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம். எத்தனை நான் சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? உங்கள் ஸ்பிரிட்டில் அந்த பரிபூர்ண சந்தோஷம் இருந்தால் கொடிய தரித்திரமும் உங்களை பாதிக்காது, மிகுந்த உபத்திரவமும் உங்களை பாதிக்காது. ஆனால் இவங்க எப்படி கொடுத்தாங்களாம்? திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். மனதில் கொடுக்கிற மனது இருந்துச்சு, ஆவியில் பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு. ஆகவே அவங்க கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கிற விதி வேதம் சொல்லுகிறது. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்க கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனுஷர் உங்கள் மடியில் நன்றாய் அளந்து போடுவார்கள். பாஸ்டர், நான் எனக்கே கஷ்டம். இவன் கஷ்டம் மாறுறதுக்கு ஒரே வழியை சொல்கிறேன், நீ கொடு. கொடிய தரித்திரம். நீ கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமே உன் பொருளாதாரம் நெக்ஸ்ட் லெவலில் சூப்பர் நேச்சுரலாக பைபிளுக்கள் படி ஆசீர்வாதமாக மாறுவதற்கு தடையாக இருக்கிறத உன்னுடைய அவிசுவாசம். நீ ரொம்ப
ரொம்ப கொடுக்கறதுக்கு யோசிக்கிற, கணக்கு பார்க்குற. ஆனால் இங்கே ஒருத்தனால பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 8, 2 கொரிந்தியர் 9 பரிபூர்ணமான விதைப்பதை குறித்து பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 9 6, 7 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான். இங்கே வருகிறது. எப்பா அடுத்த வசனம், நீ व्यसனமாக கொடுக்காத, கட்டாயமாக கொடுக்காத. நீ व्यसனமாக கொடுத்தாவே அது உனக்கு பேமெண்ட்டு திரும்ப வராது. நீ व्यसனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே எப்படி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய். அடுத்த வசனம் தான் சூப்பர். விதைக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறவங்களுக்கும் டாடியுடைய ஆசீர்வாதம். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் கொடுக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்போதும் எப்பயுமே சம்பூர்ணமா எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா? எத்தனை புரிச்சுட்டீங்க? குறைவே குறையாது. நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் அதோட சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவன் விதைச்சான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்லியாச்சு. யாக்கோபு சொல்லலை. யாக்கோபுக்கும் தரிசனமாகி கர்த்தர் அவனோட பேசுகிறார். ஒரு ஏணியை பார்க்குறான். தேவர்கள் ஏறுவதும் இறங்கவுமா இருக்கிறாங்க. அடுத்தபடி கர்த்தர் அவனோட பேசுகிறார். அவனோட சொன்னதும் உன்னோடு கூட இருந்து. ரொம்ப பவர்ஃபுல் ப்ராமிஸ் என்ன தெரியுமா? உன்னோட நான் இருப்பேன்ப்பா. அப்படின்னு செய்கிறது எல்லாவற்றிலும் நான் இருப்பேன்னு அர்த்தம். உன்னோட இருப்பேன்னா உனக்கு நான் எல்லாம் செய்வேன்னு அர்த்தம். உனக்கு கிரியை செய்வேன்னு அர்த்தம். நீ அவர்கிட்ட ரிலாக்ஸாக விட்டு கொடுத்துட்டாவே, அவர் ப்ரெசன்ஸை நீ என்ஜாய் பண்ணி நீ வாழ்ந்தாவ, உனக்கு எல்லா ஏரியாவிலும் அவருடைய கரம் காணப்படும், அவருடைய செயல்பாடு காணப்படும். தூதர்கள் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் எதில் இருக்குன்னா, சென்சிங் த காட்ஸ் பிரசன்ஸ். காலையில் எந்திரிச்சோடனே டாடி என்னோடு கூட இருக்கிறங்க. இன்னைக்கு இவனுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பாற்றி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது உன்னோட இருந்து. நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் வருவேன். லாபான் வீட்டுக்கு போனால் அங்கேயும் வர்றாரு. ஆனால் ப்ளஸ் ஒர்க் பண்ணுது. அதெல்லாம் பெர்மிசிவ் வில். சில சமயம் அனுமதிக்கப்பட்ட தேவ தீர்மானம் இருக்கும். அது அனுமதிக்கப்பட்ட தேவ தீர்மானம் புரிஞ்சுக்கணும். இவன் ராகேல் மேலே பிரியமாக இருந்தான். ஆனால் லேயாள் கூச்ச பார்வை உடையவர். ஆனால் என்னாச்சு பாருங்க, இவன் ஏமாத்திட்டுலாம் வந்தான்ல, போன இடத்துல ஏமாற்றப்பட்டான். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, நீ எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் என்று நான் சொல்கிறதுக்கு வரல. ஆண்டவர் அவனை மோல்டு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு லேயாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவன் விரும்பின மனைவி இல்லை லேயாள். மறுபடியும் 14 வருஷம் பின்னால் தாயா
அவனுக்கு நான் மனையோடு போகிறேன், நீர் என்ன பண்ணிட்டீர், 14 வருஷம் சம்பளமே கொடுக்கலை, சம்பளத்தை பல விஷயம் மாற்றிட்டீரு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இரு, நீ என்னோடு கூட இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறிப்பினாலே நீ வந்ததிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறிப்பினாலே அறிந்தான். ஐயா, இப்போ எதை சொல்கிறேன்னா, யாக்கோபு வந்ததிலிருந்தே லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவன் குறிப்பினால் அறிந்தது உண்மையானால். யாக்கோபு வந்தான், ஆனால் உங்களோட என்னோட கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் கேர், எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி கொண்டவர் அவர்தான். தன் நடைகளை நடத்துகிறது அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் வழிகளை நடத்துவது அவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். எப்பா, உங்கள் பிரசன்னத்தை நான் சென்ஸ் பண்ணி, நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த வார்த்தை, இன்ஸ்பயர் வேர்ட், வார்த்தை கொடுக்குற வார்த்தை, சபையில் பேசுகிற வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் கீழ்ப்படுகிற வார்த்தை, அதில் ஒப்பு கொடுக்கிற வார்த்தை, அதை விசுவாசிக்கிற வார்த்தை, அதில் நான் நடக்கணும்ப்பா, அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் முக்கியப்படுத்தி, அந்த வார்த்தையை கனப்படுத்தி, அந்த வார்த்தையிலே வாழ்கிற வாழ்வு வாழ்ந்தாலே, என்ன சொல்கிறேன், பழிக்கிறத சொல்லலை, உள்ளே இருந்து பிறக்கிறத சொல்கிறேன். நமக்கு பழிச்சிருச்சு. ஏமேன், நியாயப்பிரமாணத்தின் சாபம் நமக்கு இல்லை, அது அவங்களுக்கு எழுதப்பட்டது, அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் அவங்களுக்கு எழுதப்பட்ட சாபத்தை, அவங்களுக்கு எழுதப்பட்ட கற்பனையை சபை மேல் பேச மாட்டான், சபையார் மேல் பேச மாட்டான். நல்ல ஒரு ஊழியக்காரன் எதை பேசுவான்? இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு எழுதப்பட்ட அந்த சுவிசேஷம், அந்த நிருபங்கள், அந்த போதனையை பேசுவான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக இருந்தவர்கள். அவர்களுக்கு பிரமாணம் இல்லை. அவர்கள் முக்கியமாக ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தை தான் பவுல் புதிய ஏற்பாட்டு சபையில் உங்களுக்கும் எனக்கும் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் எதோடு தொடர்பு உடையவர்கள், யாரோட தொடர்புடையவர்கள்? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய தொடர்புடையவர்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு எழுதப்பட்டபடியால் அந்த விசுவாச வாழ்வில் தான் நீங்கள் அந்த பர்த்துக்குள்ளே, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில். அங்கே சகரியாவில் வாசித்தோம், தீர்க்கதரிசிகளாம் மறிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க மூலம் உங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை பலிக்கலையோ? அவர்கள் மூலம் உரைக்கப்பட்ட என் தீர்மானம் பலிக்கலையோ? இன்னொன்று, அவர்கள் மூலம் உரைக்கப்பட்ட நான் நிர்ணயித்தது, ஒன்று வார்த்தை, இரண்டாவது தீர்மானம், மூன்றாவது நிர்ணயித்தது. வார்த்தையும் அவருடைய வார்த்தை, தீர்மானம் அவருடைய தீர்மானம், நிர்ணயித்தது அவருடைய காரியம். இந்த மூன்றும் உங்களுக்கு பலிக்கவில்லையோ,
நீங்கள் திரும்பி வந்து என்கிட்ட இந்த வார்த்தை நிறைவேறிச்சு, இந்த வார்த்தை பழிச்சிச்சு, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார், ஆசீர்வாதம் செஞ்சார், அற்புதம் செஞ்சார் என்று சொல்லலையோ? அந்த வேத பகுதி தான் வாசித்தோம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சொல்ல போகிறோம், நீங்கள் சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போகிறோம்? வார்த்தை எனக்கு பழிச்சிருச்சு, வார்த்தை எனக்கு நிறைவேறிருச்சு, வார்த்தையின்படி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நான் வார்த்தையை விசுவாசித்தேன், வார்த்தையை கொண்டு என்னோடு பேசிய போது அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். குறைவிலையும் கொடுத்தேன், என் தரித்திரத்திலையும் கொடுத்தேன். அவங்க எப்படி சந்தோஷமாக கொடுத்தாங்களோ அப்படி இந்த செய்தியை கேட்டு கொடுத்தேன். தசமாம் கர்த்தருடையது. அதை ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக கொடுக்காமல் இருந்தேன். நான் தீர்மானம் எடுத்தேன், கீழ்ப்படிஞ்சேன். இப்போது நீங்கள் என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க? வார்த்தையின்படி எனக்கு நடந்துருச்சு. ஆனால் நான் உங்களை வார்த்தையின்படி நடக்கிறதுல கொண்டு போகலை. அதுக்கு மேலே வார்த்தையின் ஆசீர்வாதம் நமக்குள் இருந்து பிறக்கிறதுக்குள்ளதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். சரி, இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமுடைய புள்ள ஈசாக்கு, ஈசாக்குடைய புள்ள யாக்கோபு. மனசில் வைங்க. சங்கீதம் 128 கடைசி போடுமா? இல்லை, கொஞ்சம் மாற்றி வாசிங்க. நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், இருங்க நான் கொஞ்சம் மாற்றி வை. என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்னுடைய சமாதானத்தையும், என் பிள்ளைகள் சமாதானத்தையும், என் பிள்ளைகளின் சமாதானத்தையும் நான் பார்ப்பேன். இன்னொன்று சொல்கிறேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்றால் அது ஆரோக்கியமான வாழ்வு, சுகமான வாழ்வு, நீடித்த வாழ்வைத்தான் அது குறிக்கிறது. ஐயா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பீங்கன்னா அது ஆரோக்கிய வாழ்வை குறிக்கிறது, சுக வாழ்வை குறிக்கிறது, நீடித்த வாழ்வை குறிக்கிறது. நாம் ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்கிறது தான் தேவனுடைய எண்ணம். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் காண்பேன். அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சில சமயம் நினைக்கிறதும் நடக்கும். 2 பேர் இங்கே மேலே, தம்பி 2 பேர் மேலே வா. உங்கள் 2 பேர் தப்பா வாங்க, உங்களை தான் சொல்கிறேன். 2 பேர் மேலே வா. நினைக்கிறது நடக்கும். வலது பக்கம் இடப்புறம் நினைக்கிறது நடக்கும்னு சொல்லுங்கள். சொன்னீங்களா? நேத்தான் நினச்சேன், இவங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு. நினச்சதை இன்றைக்கி பார்த்துட்டேன், நினச்சது நடந்துச்சு. போங்கப்பா. ஐயா, உண்மையா? சத்தியம். அவன் நினைவு தான், அவன் நினைக்கிறது நடக்கும். உங்கள் நினைவுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்கள் எப்போதுமே உங்கள் நினைவை டியூன் பண்ணிக்கிட்டு பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில், வார்த்தைக்கு அடுத்த காரியத்தில், இந்த வேத வசனத்துக்கு அடுத்த காரியத்தில் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ டியூன் யுவர் மைண்ட் ஆஃப்டர் காட்லி திங்ஸ். மேலே அடிக்கடி சொல்லுவேன், மேலே எண்ணத்தை வச்சா கீழே உனக்கு தாராளமாக எல்லாமே நடக்கும், சிம்பிளாக நடக்கும். மேலே எண்ணத்தை வச்சாதான் கீழே உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை இங்கே எழுதி இருக்கிறாரு. ஹலோ, ஹலோ,
மேலே எண்ணத்தை வச்சா இந்த வேதத்தில் கீழே இருக்கிற வாழ்வில், இந்த பூமியில் இருக்கிற வாழ்வில் உங்களுக்கு எனக்கும் அப்பா எக்கச்சக்கமாக ஆசீர்வாதத்தை எழுதி வச்சுக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் மேல் என் எண்ணம் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் மேல் என் எண்ணம். ஹாய், ஆசீர்வதிக்கிறவர் மேல் என் எண்ணம். பரிசுத்தத்தின் மேல் என் எண்ணம் அல்ல, என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் மேல் என் எண்ணம். சில சமயம் எதிர்பார்க்கிறது நடக்கும், அடுத்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். எதிர்பாராதது நடக்கும். சொல்லுங்கள், சில சமயம் எதிர்பார்க்கிறது நடக்கும், சில சமயம் வாப்பா வா, அவன் யார் தெரியுமா? ரோஜாவுடைய அக்கா மகன். ரோஜா தெரியுமா? அக்கா மகன். இவனெல்லாம் நினச்சி ஒரு ரோட்டில் போகிறப்ப அப்படி பார்ப்ப சர்ன்னு போவான். இவெல்லாம் என் நினைவிலேயே இல்லை. இன்னைக்கு இவன் என் முன்னால் வந்து உட்காருவான்னு கூட நினைக்கல. இன்னைக்கு அவனை ஆண்டவர் தான் ஏவி. அப்படி தானே? பார்த்தீங்களா? அவனை பார்த்தோட புரிஞ்சுக்கிட்டான். கண்ணில் தண்ணீர் பாருங்க. ஆண்டவர் தான் அவனை ஏவி என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா, காட் பிளஸ் யூ. வாப்பா, வார வாப்பா, வார வா, உட்காரு. ஆண்டவர் தான் ஏவி அவனை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு ரெண்டாவது என்ன? சில சமயம் நினச்சது நடந்துச்சு, அவங்கள காமிச்சிட்டேன். நினைக்காதது நடக்கிறதுக்கு இவனை காமிச்சிட்டேன். எனக்கு மட்டுமா நடக்கும்? ஏங்க உங்களுக்கு நடக்குமா? ரெண்டையும் சொல்லுங்கள். நினச்சது, நீங்கள் நினச்சது நடக்கும், நீங்கள் நினைக்காதது நடக்கும். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையாக இருங்க. சொல்லுங்கள், ஆவியின் சிந்தையாக இருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனம், சமாதானம். ஆகவே ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, வார்த்தையின் சிந்தை, விசுவாச சிந்தை, ஆசீர்வதிக்கிற சிந்தை, இந்த சிந்தை என்னில் உயர 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 இந்த வேதத்தில், இந்த பூமிக்கு அடுத்த வாழ்வில் எனக்கு எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பழிக்கிறதல்ல. என்ன பயப்படுறீங்க? இவர் பின்னால் வர்றாரு பாருங்க. பழிக்கிறதல்ல, சொல்லுங்க, பழிச்சிருச்சு. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட உபாய் 28 எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எல்லாம், வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு பழித்து விட்டது. சகரியா 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சரி, சூப்பர். ஏன்னா வந்து சொன்னாங்களாம், நீங்கள் வந்து என்கிட்ட சொல்ல போகிறீங்க. என்கிட்ட வந்தாலும் சும்மா வரக்கூடாது, கிஃப்டோடு தான் வரணும். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செஞ்ச பிறகு எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார் பாஸ்டர் நீ சொல்கிறதுக்கு வராத. அதுக்கான காணிக்கையோட வா. அற்புதம் செஞ்சார்ல, என்னங்க கரெக்டா? அற்புதம் செஞ்சார்ல, அதற்கான கிஃப்டோட வா, அதற்கான காணிக்கையோட வா, அதற்கான கோல்டோட வா, செயினோட வா, மோதிரத்தோட வா. சும்மா அற்புதம். சகரியா அது சூப்பர் வசனம் இல்லை? சகரியா சூப்பர் இல்லை?
75வது நாள் தான் மறுபடியும் அதே வருது. சகரியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகரியா 1:6 போடுமா? எல்லோரும் வாசிங்க. இராமல் போனாலும் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்கடத்தில் நிப்பாட்டுங்க. நான் கட்டளையிட்ட வார்த்தைகள் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் படிக்க. அப்போ நம்ம ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தையும் ஆண்டவருடைய தீர்மானமும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பழித்து விட்டது, நிறைவேறிவிட்டது. இதை மனசை இன்னைக்கு உங்கள் மனசில் வைங்க. ஆனால் காதில் வாங்கி இதை அப்படியே மறந்துடாதபடி இதை பேசணும். பழிச்சிருச்சுப்பா, தோத்துறப்பா, நான் வரப்போல தோத்துறப்பா, வார்த்தை நிறைவேறிடுச்சப்பா அப்படின்னு. சரி, மறுபடியும் அந்த வார்த்தையை எங்கள் வழிகளின் படியையும் வாசிங்க. எங்கள் வழிகளின் படியும் எங்கள் கிரியையின்படியும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடிய எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே வருது நிர்ணயித்தபடி, மேலே வார்த்தையின்படி தீர்மானத்தின்படி. இங்கே வருது நிர்ணயத்தின்படி செஞ்சார்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்ல நான் ரொம்ப பெருசாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் அதில் கற்பனை கெட்டாத அளவில் தான் என் ஆவி இருக்குது, என் எண்ணம் இருக்குது, அவராகவே இருக்கிறேன். வேற எங்கே மனது போகிறதே கிடையாது. ஆகவே கற்பனை கெட்டாதத்தில் சபையாரே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க 3 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர்கள். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. ஆனால் மோசேயின் மூலம் ஆபிரகாம் மூலம் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், எனக்கு அதுக்கு மேலே பேச முடியாத போல இருக்குது. ஆபிரகாம் மூலம் சொன்ன வார்த்தை, இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை எடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 15:13. இன்றைக்கி ஒன்றை மனசில் வைக்கணும். நான் சொல்லுங்கள். நான் நினைத்தது நடக்கும், நான் நினைக்காது நடக்கும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைங்க சில சமயம் பேரண்ட்ஸோ இல்லை பிள்ளைகளோ நீங்கள் நினைக்கவே இல்லை, படார்னு ஒரு கிஃப்ட் பிள்ளையை கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கணவன் கொடுக்குறாரு, மனைவி கொடுக்குறாரு. அதெல்லாம் நடக்குதா? ஏமேன், இதை மறந்துடாதீங்க. நான் நீங்கள் நினச்சது நடக்கும், நினைக்காது நடக்கும். ஏனென்றால் உங்களுக்குள் நினைவை உண்டு பண்ணுகிறவர் ஹோலி ஸ்பிரிட். சும்மா நான் பேசலைங்க, ரெவலேஷன் பேசிட்டு வரேன். உங்களுக்குள்ள நினைவை உண்டு பண்ணுகிறவர் ஹோலி ஸ்பிரிட். ஒரு வசனம் சொல்கிறேன், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பம் உங்களுக்கு உண்டாக்குறாரு, வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, மனசில் சில சமயம் உங்களுக்கு வச்சதை ஒரு லைட்டாக வசனத்துக்குள்ளே போடுறாரு. இது எல்லாம் தான் ஆவியானவர் சபையில் ஒவ்வொருவரோடு செய்கிற கிரியை. அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ஆமென், அதை அப்படியே பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் ஆண்டவர் முகத்தை பாருங்க, தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் பிரசன்னத்தை உணர்ந்து உன்னோடு கூட இருக்கிறேன் ஈசாக்குக்கு சொன்னார்.
யாக்கோபுக்கு சொன்னார், உன்னோடு கூட இருக்கிற போராட்டத்தெல்லாம் உன்னோடு கூட வரப்போகிறேன். போகும்போது ஒரு மாதிரி தான் போனான். வெறும் கோலாக போனான், வெறும் கோலும் தடியுமா போனான். ஆனால் அவன் சொல்கிறான், கோலும் தடியுமா போன சர்வ வல்லவர் உம்முடைய தயவு நிமித்தம், நீர் எனக்கு செஞ்ச உண்மையின் நிமித்தம், உம்முடைய உண்மையின் நிமித்தம், தயவின் நிமித்தம் 2 பரிவாரம் உடையவன் ஆனேன் என்று அவன் கர்த்தரை துதிக்கிறத பார்க்குறோம். ஐயா, பிகினிங், ஸ்மால் பிகினிங், அற்பம் துவக்கமாய் இருந்தாலும் துவங்கின அற்பத்தில் இருக்க மாட்டீர்கள். அற்பம் துவக்கமாய் இருந்தாலும் அது சம்பூர்ணமாய் முடியும். எப்போ தெரியுமா? அந்த துவக்கம் தேவனால் உங்களுக்கு துவங்கி இருந்தால் அது சம்பூர்ணமாய் முடியும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. நான் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே பேசிட்டு வரேன். எது சம்பூர்ணமாக முடியும்? தேவன் எனக்கு துவக்கின துவக்கமாய் இருந்தால் அது அற்பமாக இருக்கும். ஆனால் அது தேவன் துவக்கின துவக்கமாய் இருக்கிறதுனால அது துவக்கம் அற்பமாகவே இருக்காது. அது பெருகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். பெருகுவது மாத்திரமல்ல, அது பரவும், அது பரவும், அது பெருகும். பெருக்கத்துக்கும் பரவுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது பெருகும், அது பரவும். உங்களுக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த ஆராதனையிலே கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இங்கே முக்கியமான வார்த்தை வருது, நிர்ணயத்தபடி. என்ன சொல்லுங்க? நிர்ணயத்தபடி. ஏசாயா 14 வசனம் வாசிக்க வேண்டாம். நான் கர்த்தர், நான் நிர்ணயித்ததை வியர்த்தமாக்குகிறவன் யார்? ஐயா, உங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தீர்மானிச்சிட்டாரு, நிர்ணயிச்சிட்டாரு. அதை யாரும் வியர்த்தமாக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த ஹோலி ஸ்பிரிட் வேர்ட் கான்சியஸ், ஹோலி ஸ்பிரிட் கான்சியஸ், அதைத்தான் நீங்கள் முதல்நிலைப்படுத்தி வாழ்ந்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்று வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1, அவருடைய அன்பை புரிந்து அவரிடத்தில் அன்பு கூறுதல். முதலாவது, அவர் அன்பை புரிந்து அவரிடத்தில் சொல்லுங்க அன்பு கூறுதல். அவர் அன்பை புரிந்து அவரிடத்தில் அன்பு கூறுதல். அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் அன்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவை தந்தரளி சொல்லுங்க. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை புரிஞ்சு அந்த அன்புக்காக நன்றி சொல்லி நீங்கள் அவர் மேலே அன்பாகவே இருக்கணும். அவர் மேலே அன்பு செலுத்தணும். ஆமென். உங்கள் அன்பை அவற்றை சொல்லணும். கணவன் மனைவியிடத்தில் அன்பை சொல்லணும், மனைவி கணவனிடத்தில் அன்பை சொல்லணும். அதே போல் டாடி இடத்தில் உங்கள் அன்பை நீங்கள் சொல்லணும். ஆமென். அவர் அன்பு குமாரனிடத்தில் அன்பு கூர்ந்தது போல உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். அதான், குமாரனிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அந்த அன்பை வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:28, அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறவனாய் இருக்கணும்.
பவுல் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? துன்பமோ, துயரமோ, மரணமோ, நாசம், மோசமோ, எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயமுடையவனாய் இருக்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுதுன்னா புட் காட் ஃபர்ஸ்ட். அதான் அவரிடத்தில் அன்பு கூறுதல். புட் காட் ஃபர்ஸ்ட். அதனுடைய மீனிங் அதான். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு வச்சு ஆண்டவருடைய அந்த சித்தத்தை அறிஞ்சு நீங்கள் செயல்படுதல், அவரிடத்தில் அன்பு கூறுதல். அதே போலவே இயேசுவும் சீசர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். ஆமென். அதே போல இயேசுவின் சீசரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? உங்கள் மேலே பிதா அன்பாக இருக்கிறார். உங்கள் மேலே இயேசுவின் அன்பு மாறவே இல்லை. உங்கள் மேலும் இயேசு அன்பாகவே இருக்கிறார். பிதாவும் என் மேல் அன்பாய் இருக்கிறார், இயேசுவும் என் மேல் அன்பாய் இருக்கிறார். என் மேல் அன்பு கூறுகிற பிதாவின் அன்புக்கு நான் நன்றி சொல்லி, என்னில் அன்பு கூறுகிற இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லி, எனக்கு நடக்கிற சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சில சமயம் உங்களுக்கு நடக்கிற காரியம் தெரியாமல் இருக்கலாம், சில சமயம் அது புரியாமல் இருக்கலாம், சில சமயம் கேள்வி வரலாம், சில சமயம் சோர்வு வரலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. முடிவை பார்த்தால் அங்கே தான் நீங்கள் ஆண்டவரை புரிய முடியும், அங்கே தான் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். அங்கே முடிவு எப்படி இருக்கும்? தேவன் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்கள் நடந்த எதிர்மறையான காரியம், நீங்கள் சந்தித்த பலவித பிரச்சனைகள், முடிவை பார்த்தால் அது ஆச்சரியப்படத்தக்கதாக, நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக அவருடைய கரத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். முதலாவது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் அன்புக்கு நன்றி சொல்லி அவர் அன்பை சார்ந்து கொள்ளுதல் ஒன்று. ரெண்டாவது அவரை ஆராதிப்பது. அவர் என்ன செய்வது சொல்லுங்க? ஆராதிப்பது. பிதாவானவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? தொழுது கொள்ளுதல். ஃபஸ்ட்டு மார்னிங் அவரை தொழுது கொள்ளுதல் தான், அவரை ஆராதிப்பது. அவர் புண்ணியங்களை சொல்லி, கிருபையை சொல்லி, மகத்துவங்களை சொல்லி, ஏக சக்கராதிபதியை என்று சொல்லி அவரை ஆராதிப்பது. ஃபஸ்ட்டு காலை அவரை தொழுது கொள்ளுதலோடு ஆரம்பி. அன்பை அறிதல். ஆராதிப்பது முக்கியமானது அறிக்கை. அதை மட்டும் வாசித்து 2 வசனத்தை காமிச்சு நான் முடிக்கிறேன். ரோமர் 9:10. ரோமர் 10 வாமா வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்தது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்வதனால் ரட்சிக்கப்படுவாய். அறிக்கையில் பெரிய ரட்சிப்பு இருக்குங்க. அறிக்கை
அறிக்கை என்றால் வசனத்தை சொல்லுவது. வசனத்தை உங்கள் வாயின் வழியாய் சொல்லுவது. அறிக்கை என்றால் வசனத்தை, உங்கள் விசுவாசத்தை வசனத்தில், உங்கள் விசுவாசத்தை வசனத்தின் மூலம் அவருக்கு சொல்லுவது அறிக்கை. சொல்லுங்கள். அறிக்கை என்றால் என் விசுவாசத்தை வசனத்தின் மூலம் சொல்லும்போது அது அறிக்கை. அந்த அறிக்கையில் எனக்கு பெரிய ரட்சிப்பை வேதம் சொல்லுகிறது. நீதியுண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வது உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். ஒரே ஒரு வசனத்தை காமிச்சு, சங்கீதங்களின் புஸ்தகம் 27:28, சங்கீதம் 35, 27, 28 வாசிப்போமா? எதை வாசிப்போமா? வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். அடுத்த வசனம் போடுமா? என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது நீதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். மறுபடியும் மேல் வசனம் போடுமா? 27 போடுமா? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் இருங்க. என் நீதி விளங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமோ, வார்த்தையின் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம், தீர்க்கதரிசன ஆசீர்வாதம், நீங்கள் விசுவாசிக்கிற ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதம் நீதி விளங்கிதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பொருளாய் மாறுகிறது. நான் சொல்ல புரியுதா? என் நீதி விளங்கணுன்னா நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தை சொல்ல 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 அந்த நீதி விளங்குவதனால உங்கள் விசுவாச அறிக்கை உங்களுக்கு ரட்சிப்பாக பொருளாக மாறுகிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அவர் நீதி, நீங்கள் தேவ நீதி. அவர் நீதி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த நீதி தான் தேவ சாயல். போன வாரம் சொன்னேன், மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். இந்த நீதி தேவ சாயல் தான் உள்ளான மனுஷன், புதிய சிருஷ்டி. இதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு எனக்கு பர்த்து, எல்லாம் உள்ளே இருந்து வெளிப்படுதல். அப்போ இந்த நீதி விளங்க வேண்டுமென்றால் நீங்கள் எந்தெந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை எல்லாம் இந்த நீதியின் மூலம் உங்களுக்கு பொருளாக மாறுகிறது. உங்கள் விசுவாச அறிக்கையின் ஒவ்வொரு வசனமும் இந்த நீதியின் மூலம் உங்களுக்கு பொருளாக வெளிப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, உங்கள் நீதிக்கு அடுத்த ஒரு வசனத்தை சொல்லி யார் செயல்படுறதுன்னு சொல்ல காண்பிச்சு முடிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 62:1 சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் உங்கள் நீதி பிரகாசத்தை போலவும் உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும். இந்த நீதிக்கு அடுத்த காரியத்தில், உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தில் டாடி ஒர்க் பண்ணுகிறார். சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும். அப்படின்னா யாரோடெல்லாம் உங்களுக்காய் பேசணுமோ அவங்களோட பேசுறது. ஹலோ, நான் சொல்ல புரியுதா? யாரோடெல்லாம் உங்களுக்காக பேசணுமோ
அவங்களோட பேசுகிறதான். நான் மௌனமாக இருக்க மாட்டேன், உங்களுக்காய் பேசுவேன். சீயோன் நிமித்தம், இங்கே இருக்கிற எல்லார் நிமித்தம், எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும், உங்களுடைய நீதி என்னுடைய நீதி உள்ளே இருக்கு, தேவன் நீதி. அந்த நீதி பிரகாசத்தை போலவும், உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு தீவட்டியை போலவும் அது வெளிப்படுதல். அப்போ டாடி ஒர்க் பண்ணுறாரு. உங்கள் நீதி பிரகாசத்தை போல, உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு தீவட்டியை போல வெளிப்படுவதற்கு அவர் பேச வேண்டியவர்களோடு பேசுகிறார். அதன் மூலம் அவர் அமராமல் இருக்கிறாராம், ரெஸ்டே எடுக்கலையா. அப்போ அவருடைய ஒரே வேலை, உங்களுக்குள் இருக்கிற தேவன் நீதி பிரகாசத்தை போல, உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு தீவட்டியை போல, அவர் ரெஸ்ட் இல்லாமல் அதில் ஒர்க் பண்ணுகிறபடியால் இப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இருந்து பிறக்கிற நேரம், உள்ளே இருந்து வெளிப்படுகிற நேரம், உள்ளே இருந்து வெளிப்படுகிறது, உள்ளே இருந்து பிறக்கிறது. நீங்களும் நானும் சொல்ல போகிறேன், நீங்களும் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறோம்? இந்த ரட்சிப்பு, இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த சுதந்திரம், இந்த வார்த்தைக்குள்ள, இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள எங்களுக்கு வந்தது, எனக்கு வந்தது என்று நீங்களும் சொல்ல போகிறீங்க. நான் பெரிய அளவில் சொல்ல போகிறேன். அந்த நேரம் இப்பொழுது நமக்கு வந்ததை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை என்று உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சேன். ஒன்று, நான் நேற்று நினைச்சது இன்னைக்கு நடந்துச்சு. ஒன்று, இன்னைக்கு நினையாதது இங்க நடந்துச்சு. நீங்க நினைச்சது நடக்கும், நீங்கள் நினையாதது நடக்கும், நீங்கள் விசுவாசிக்கிறது நடக்கும். சரியா சொன்னா பிறக்கும், 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 பிறக்கும். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுக்கு அந்த பேர்த்துக்குள்ள, அந்த பேர்த் டைமுக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மக்களை பிளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். வர்ற வாரம் எங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணட்டும், அதுக்கு கீழ்ப்படியட்டும், அதை விசுவாசிக்கட்டும், வார்த்தையை கனப்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.